வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நண்பர்களை எப்பொழுதுமே மறக்காதவர், எப்பொழுதும் கைவிடாதவர், அவர்கள் மறைந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ணக்கூடியவர் அப்படின்னா அவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். கமலஹாசனும் கிரேசி மோகனும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பியாவே பழகினாங்க. அக்டோபர் 16 எப்பொழுதுமே கிரேசி மோகன் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தடவை கிரேசி கிரியேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கடந்த சில வருடங்களாக கிரேசி மோகன் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு அந்த அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் 16 தீபாவளி, அதாவது தீபாவளி அக்டோபர் 20. கிரேசி மோகன் பிறந்தது தீபாவளிக்கு முந்தின நாள். பட் இந்த வருடம் தீபாவளி அக்டோபர் 20 வருது. ஆனால் கிரேசி மோகனோட பிறந்த நாள் அக்டோபர் 16. அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைக்கு அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மஹாலில் கிரேசி மோகனுடைய அந்த கிரேசி மோகன் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்க போறாங்க. பிளஸ் சாக்லேட் கிருஷ்ணா நாடகம் போட போறாங்க. அதுவும் என்னன்னா ரெக்கார்டு 1200வது தடவையா மேடை ஏத்துறாங்க அந்த சாக்லேட் கிருஷ்ணா நாடகத்தை. இவரை பொறுத்தவரைய நம்ம மாது பாலாஜி கிரேசி மோகனுடைய தம்பியை பொறுத்தவரைய கிரேசி மோகனுக்கு எப்படின்னா இந்த லொமானி பாரிஸ் அந்த சென்ட் யூஸ் பண்ணுவாராம். அது என்னன்னா ஒரு 400 ரூபா இருக்கும். அதாவது இந்த பிறந்த நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம், லொமானி பாரிஸ் சென்ட்டும் அதே மாதிரி ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து இதுவும் அந்த மைசூர் பாவம் வாங்கி கொடுப்பாராம் எப்போதுமே. அது ஒன்றும் பெரிய விலை கிடையாது, விலை கம்மியாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு 4 மைசூர் பாவாவது சாப்பிட்டு வரான் கிரேசி மோகன். அப்புறம் கிரேசி மோகன் சம்பந்தப்பட்ட எந்த விழாவாக இருந்தாலும் எப்பொழுதுமே அவங்க கூப்பிடுற ஆள் யார் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான். ஸோ அவர் தான் இவங்களுக்கு விசிட்டிங் கார்டு, விசா கார்டு, அம்பலிக்கல் கார்டு, எந்த கார்டாக இருந்தாலும் அது கமலஹாசன் தான். ஸோ இந்த முறையும் அக்டோபர் 12 மாலை 6 மணிக்கு வாணி மஹால் மெயின் ஹாலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற போது 2 பேருக்கு இந்த முறை அவார்டு கொடுக்க போறாங்க. அதாவது கிரேசி மோகன் எக்ஸலன்ஸ் அவார்டு 2 பேருக்கு கொடுக்குறாங்க. அதை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய பொற்கரங்களால் வழங்குறாரு. பிளஸ் சாக்லேட் கிருஷ்ணாவுடைய 1200வது ஷோ. ஸோ கிரேசி மோகனை பத்தி கமலஹாசன், அதாவது அவர் கடைசியா சாகும் பொழுது கூட பக்கத்துல இருந்தார் அப்படின்னா அது கமலும் மாது பாலாஜியும் தான். அந்த அளவு. அதே மாதிரி அந்த ட்ரூப் அவர் மறைந்த பிறகு இனிமேல் நாங்கள் நாடகமே போட மாட்டோம் அப்படின்னு இருந்த பொழுது கமல் என்ன சொன்னார்னா, நீங்க இப்படி விட்டுறக்கூடாது, கிரேசி மோகனுடைய லெகசி எல்லாருக்கும் போய் சேரணும், நீங்க தொடர்ந்து நடத்தணும்னு நான் தேதி தரேன்னு சொல்லி இமீடியட்டா அந்த கிரேசி மோகன் இறந்த அந்த மாசமே டேட் கொடுத்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரொம்ப ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியாக கமலஹாசன் இருந்தார்னா அங்க இருக்கிற நண்பர்கள் தைரியமா இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் கிரேசி மோகன் ஃபேமிலி.